வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நிர்மல் ரிசல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 941 ரிசல்ட்டு. 9-4-1க்கு நம்ம ஏபிசி போர்டில் பி போர்டில் 4 சி போர்டில் 1 41 பிசி ஒரு செம்மையான ரிசல்ட்டை கொடுத்துருக்கோம். ஒரு சூப்பரான கெஸிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று எடுத்துருக்குறோம். 41 நம்மளுக்கு பிசி பாஸ் ஆகிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஆல் போர்டில் நாம் நேற்று 7-4 வச்சுருந்தோம். நம்மளுக்கு 4 பி போர்டில் செம்மையாக பாஸ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆல் போர்டு நம்மளுக்கு எப்பயுமே பெரிய சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு. நேற்று மிஸ் ஆகலை. ஆல் போர்டில் ஒரு நல்ல நம்பர் எடுத்துருக்குறோம். 7-4க்கு 4 சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. பெஸ்ட்டு காம்பினேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 49 கொடுத்துருந்தோம். 49ல் 4 எங்கேயும் பி போர்டில் சூப்பராக மேட்ச் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 4 ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நம்ம ப்ளே பண்ணியிருக்கிறோம். 4 பி போர்டில் செம்மையாக பாஸ் ஆகிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 49 நம்ம பெஸ்ட்டு காம்பினேஷனில் கொடுத்துருக்கோம் பிசி போர்டில். நேற்று அவன் ரிசல்ட்டுக்கு அடித்தது 94 ஏபி போர்டில் அடிச்சிருக்கான். நம்ம இங்கேயும் ஒரு நல்ல நம்பர் தான் எடுத்துருக்குறோம். நம்ம இங்கே போர்டு மாற்றி கொடுத்துருக்குறோம். பட் இந்த நம்பர் தான் நேற்று ரிசல்ட்டில் ப்ளே பண்ணிருக்காங்க. ஒரு நல்ல நம்பர் தான் பெஸ்ட்டு காம்பினேஷனில் நாம் டார்கெட் பண்ணிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பெஸ்ட்டு காம்பினேஷனில் 4 பி போர்டில் ஒரு சூப்பர் வினிங்கை கொடுத்துருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஓவராலாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏபிசி போர்டில் பிசி 41 ஒரு செம்மையான வின்னிங்கை கொடுத்துருக்கு. ஆல் போர்டில் 4 சூப்பராக சப்போர்ட்டிவாக நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. பெஸ்ட்டு காம்போவில் பி போர்டில் 4 சூப்பராக பாஸ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நேற்று ஒரு செம்மையான சிறப்பான கெஸிங் எடுத்திருக்கோம். நேற்று ஒரு நல்ல ரிசல்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம். நேற்று 41 பிசி வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நம்ம குதிரை மார்க் சேனல் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கும் ஒரு செம்மையான கெஸிங் தான் எடுத்திருக்கோம். வாங்க இன்றைக்கி கெஸிங் என்னங்கிறத பார்த்துருவோம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் குதிரை மார்க் சேனல். கேரளா லாட்டரி கெஸிங்கான ஏரியா 29-3 காருண்யா ட்ரா நம்பர் 699க்கான கெஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய கெஸிங் வீடியோஸை தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கருத்து ஏதாவது உங்கள்கிட்ட இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேலண்டர் கெஸிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 2-9-3. இங்கே ட்ரா நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா 6-9-9. ஸோ ட்ரா நம்பருக்கும் டேட்டுக்கும் செம்மையாக மேட்ச் ஆகுது. இங்கே பவர் ப்ளே பண்ணல, டைரக்ட் நம்பராகவே நம்ம எடுத்துக்கிறோம். 2-9-6க்கு பாசிபிள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி. ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லை, 699 நாம் ரெகுலர் கெஸ்ஸிங்கில் சொல்கிறது தான். ட்ரா நம்பரில் டபுள்ஸ் வந்திருந்தால் ஒரு நம்பர் ஏபிசி போர்டில் ஏதோ ஒரு போர்டில் இறங்கிறதுக்கான பாசிபிள் நிறையா இருக்குது. ஸோ 99, அது இல்லாமல் டேட்லேயும் 9, 999 இங்கே ப்ளே பண்ணுற வந்திருக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு 9 3 போர்டில் ஏதோ ஒரு போர்டில் ப்ளே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ட்ரா நம்பரோட உங்களோட கெஸிங் மேட்ச் ஆனிச்சுன்னா ஸ்ட்ராங்காகவே ப்ளே பண்ணுங்கள். இன்றைக்கி 2-9-6க்கு பாசிபிள் அதிகம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 9க்கு 6 பவர், 2க்கு 9 பவர். ஸோ இங்கே 6க்கு 9, 2க்கு 9 பவரில் எங்கே ப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி பவரில் ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ட்ரா நம்பரில் பவராக நீங்கள் உங்களோட கெஸ்ஸிங் கிடச்சிச்சு அப்படின்னாலும் அந்த நம்பரை கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே ப்ளே பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு நல்ல நம்பர் ரிசல்ட்டில் வரதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 2-9-6 இன்றைக்கி கேலண்டர் கெஸ்ஸிங்லேயும் ட்ரா நம்பர்லேயும் நான் டார்கெட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏபிசி என்னங்கிறத பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஏபிசியில் ஏ போர்டில் 2-7-6, பி போர்டில் 7-9-5, சி போர்டில் 4-2-1. ஏ போர்டில் 4, பி போர்டில் 1, சி போர்டில் 9 சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன். எனக்கு ரிப்பீட்டடாக கிடைச்ச நம்பர் உங்களுக்கு மிஸ் ஆகக்கூடாதுங்கிறதுனால சப்போர்ட்டுக்கு இந்த நம்பரை கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி கெஸ்ஸிங் நம்மளுக்கு கிடைச்ச நம்பர், டார்கெட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் பெண்டிங் சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்டில் 2 நாளாக பெண்டிங்கில் இருக்குது, 7-39 நாளாக பெண்டிங்கில் இருக்குது, 6-2 நாள், 4-14 நாளாக ஏ போர்டில் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் பார்த்திங்க அப்படின்னா சார்ட்டில் 7-10 நாள்,
9ல் 7 நாள், 5ல் 9 நாள், 1ல் 5 நாள் பெண்டிங் சார்ட்டில் காட்டுது. சி போர்டில் 4 16 நாள், 2 22 நாள், 1 1 நாள், 9 8 நாளாக பெண்டிங் சார்ட்டில் காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளுக்கு கிடைச்ச கெஸ்ஸிங் நம்பர் இப்படி தான் பெண்டிங் சார்ட்டில் காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி பெண்டிங் சார்ட்டை வச்சு கெஸ் பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஒரு நல்ல நம்பர் இன்றைக்கி கெஸ்ஸிங்கில் எடுத்திருக்கோம். இன்றைக்கி மிஸ் ஆகாது. ஏபிசியில் ஒரு நல்ல ரிசல்ட் இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்கே கொடுக்குற நம்பர் என்னோடய தனிப்பட்ட கணிப்பு. உங்கள் கணிப்பும் என் கணிப்பும் மேட்சானா மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். இல்லைன்னா இதை ஒரு கணிப்பு வீடியோவை மட்டும் தயவுசெய்து எடுத்துக்கொள்ளுங்கள். ஏபிசி என்னங்கிறத பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏபிபிசி என்னங்கிறத பார்ப்போம். ஏபிபிசி ஏசியில் ஏபி 2 7 7 9 6 5 4 1 4 9 2 5. பிசியில் 7 4 9 2 5 1 1 9 7 2 1 1. ஏசியில் 2 4 7 2 6 1 4 9 4 1 7 4 அப்படிங்கிற ஒரு காம்பினேஷனில் நாம் இங்கே நம்பர் கொடுத்துருக்கோம். ஒரு ரெகுலர் ரிசல்ட்டு எந்த பேஸில் வருமோ அதே பேஸில் தான் இங்கே நான் உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கேன். ஏபிபிசி ஏசிலையும் ஒரு நல்ல நம்பர் இன்றைக்கி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இன்றைக்கி மிஸ் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். கன்ஃபார்மாக இன்றைக்கி நம்மளோட நம்பர்ஸ் ரிசல்ட்டில் வர்றதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது. போர்டு அப்படி தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி மிஸ் ஆகாது. ஏபிபிசி ஏசியில் ஒரு நல்ல நம்பர் இன்றைக்கி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் போர்டு என்னங்கிறத பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஆல் போர்டில் இன்றைக்கி நான் டார்கெட் பண்ணுற நம்பர் 4 1. 3 போர்ட்லேயுமே ஏபிசி போர்டில் 4 1 கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே எனக்கு கிடைக்கிது. ஸோ 4 1 இன்றைக்கி நான் ஆல் போர்டில் டார்கெட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 இன்றைக்கி ரிப்பீட்டடாக களத்தில் வரதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ 4 1 இன்றைக்கி ஆல் போர்டில் நான் டார்கெட் பண்ணுற நம்பர். இன்னும் சொல்லப்போனால் 4 1 நேற்று ரிசல்ட் நம்பர் இன்றைக்கி 3 போர்டில் ஏதோ ஒரு போர்டில் வரதுக்கான பாசிபிள் இருக்குது. ஏன்னா அடித்த நம்பரே ரிப்பீட்டடாக அடிக்கிறான். ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் 4 1க்கு ஆல் போர்டில் பாசிபிள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ராங் டிஜிட் என்னங்கிறத பார்த்துருவோம். ஸ்ட்ராங் டிஜிட்டில் இன்றைக்கி ஏபிசி போர்டை தாண்டி எனக்கு கிடைச்ச நம்பர்ஸ் இங்கே ரெகுலராக சொல்கிற மாதிரி பி போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். இங்கே நான் சேஞ்ச் பண்ண எடுத்த நம்பர் 3 7ங்கிற மாதிரி எடுத்திருக்கேன். பி போர்டில் 3 வச்சு 7 3 4 7 3 2 7 3 1 7 3 9ங்கிற மாதிரி ஒரு 4 டிஜிட் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த செட்டு பார்த்திங்க அப்படின்னா சி போர்டில் 7 வச்சு 6 7 7 6 9 7 6 5 7 6 1 7ங்கிற மாதிரியான ஒரு காம்பினேஷனாக கொடுத்துருக்கேன். இன்றைக்கி ஏபிசி போர்டை தாண்டி நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுற நம்பர்ஸ் இந்த நம்பருக்கு கொஞ்சம் பாசிபிள் அதிகமாக இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் இந்த நம்பரை எடுத்துக்கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கெஸ்ஸிங் வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நான் நடுவில் ஏதாவது டிப்ஸு சொல்லும் போது மிஸ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெஸ்ட்டு காம்பினேஷனில் இன்றைக்கி நான் டார்கெட் பண்ணுற நம்பர் 1 9 19 பிசி போர்டில் நான் டார்கெட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் நம்ம நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இன்றைக்கி மிஸ் ஆகாது. பெஸ்ட்டு காம்போவில் 1 9 நான் டார்கெட் பண்ணுற நம்பர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவாக அமைஞ்சிருக்கும். நாளைக்கு ஒரு செம்மையான கெஸ்ஸிங்கோடையும் சிறப்பான ரிசல்ட்டோடையும் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குதிரைமாறு சேனல். நன்றி நண்பர்களே, வணக்கம்.